எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், இதுதான் என்னோடய சின்ன கார்டனு. இது துளசி செடி எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், அந்த சைட்லலாம் நிறையா துளசி இருக்குது. இது இப்படி வளர்த்தியாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வந்திருக்கு பாருங்கள். ஏன் இப்படி அடர்த்தியாக எப்படி இருக்குது, இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு என்ன பாஜா போடுறேன்னு நான் பிறகு இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த துளசிக்கு உள்ள மகிமையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்படி கொஞ்சம் ஒரு துளசியை ஒரு கையளவுக்கு பறித்து எடுத்துக்கோங்க. கையளவுக்கு இப்படி பறித்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் இந்த துளசியை பற்றி அதோடய மகிமையை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த துளசி சீனி, உடம்புல உள்ள சீனியை கட்டுப்படுத்தும். ரத்தத்தில் ஒரு சீனியை கட்டுப்படுத்தும். யூரின் ஆயிலியாக வரவங்களுக்கு அதுவும் கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் யூரிக் ஆசிட் சொல்கிறாங்க இல்லைங்களா, யூரினில் வர பாருங்கள், அதையும் கட்டுப்படுத்தும். மலச்சிக்கல் வராது, மழை நல்லா போகிறதுக்கு இது உதவி செய்யும். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த சாப்பிட்டு சில பேருக்கு ஏப்பம் வராது பாருங்கள். இது சாப்பிட்ட பிறகு, இதை குடித்த பிறகு நீங்கள் அப்புறம் சாப்பிடுவீங்களா, சாப்பிட்ட பிறகு இந்த ஏப்பம் அடி வயிற்றுலேருந்து வரும். நல்ல பேப் வரும், நல்ல ஏப்பம், நல்ல சத்தமாக நல்ல ஏப்பமாக வரும். இது நல்ல ஏப்பத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஆஸ்மா ஆட்கள், ப்ரோங்கைட்டிஸ் ஆட்கள் சொல்கிறாங்கள்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது பாருங்கள். ஸோ இது குளிர்ச்சி. இதில் நான் என்ன சொல்கிறேன், இது அரைச்ச பிறகு நல்லா இடித்து அரைச்ச பிறகு அந்த ஜூஸில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்குங்க. தேன் கலந்த பிறகு தான் நீங்கள் குடிக்கணும். ஏன்னா தேன் சூடு பாருங்கள். ஸோ துளசி கோல். ஸோ ரெண்டும் பேலன்ஸாக இருக்கும். ஸோ தேன் கலந்து குடிச்சு பாருங்கள். எவ்ரிடே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு அரை கிளாஸு குடித்தாலே போதும், உங்களுக்கு அது சேஞ்சஸ் தெரியும். அது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எடுத்தோம் இல்லையா, துளசியை எடுத்து இந்த மாதிரி ஆரன் தண்ணியில், இது ஆரன் தண்ணி கொஞ்சம் லேசாக ஓமாக இருக்கும் பாருங்கள், எடுத்துகிட்டு ஒரு 4-5 வாட்டி அலசிடுங்க. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாருங்கள், காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கணும். இடிக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன செய்யணும், எடுத்து இந்த ஒரு கிளாஸு எடுத்துட்டிங்களா, அரைச்சிட்டிங்களா, அது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி, நிறைய எடுத்த கூட பரவாயில்ல, ஒரு கிளாஸில் தான் தண்ணி எடுக்கணும். எடுத்த பிறகு நீங்கள் இந்த அரைச்சது இருக்கு இல்லையா, அரைச்சது தண்ணியில் அதை போட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு இந்த மாதிரி வரும், உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கிடைக்கும். நான் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்த கையோடு தான் நான் சொன்னேன், ஒரு கிளாஸ், ஒரு டீஸ்பூன் இருக்கு இல்லையா, ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்து கலந்து நல்லா கிண்டி விட்டுட்டு குடிங்க. குடிச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். இது நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.